அதே மாதிரி தைப்பூசத்தன்னைக்கு வள்ளல் பெருமானாரையும் வழிபட வேண்டிய ஒரு உன்னதமான நாள். தைப்பூச திருநாள் என்பது வள்ளலார் ஜோதி ஸ்வரூபமாக நமக்கு காட்சி கொடுத்த திருநாள். அதனால மதிய நேரத்துல நாம வள்ளல் பெருமானாரையும் வழிபாடு பண்ணலாம். மதியானம் நாம என்ன உணவு செய்யறோமோ, இப்ப விரதமா இருக்கிறவங்க நாங்க சமைக்கலைங்க அப்படின்னா ஒரு தயிர் சாதம் மட்டும் பண்ணுங்க, அப்பம் பண்ணுங்க. ஏன்னா வள்ளல் பெருமானாருக்கு அது ரெண்டுமே ரொம்ப இஷ்டமானது. தயிர் சாதம், அப்பம் பெரிய கஷ்டமான வழிபாடெல்லாம் இல்ல. ஒரு திருவிளக்கு ஏற்றி நாம செய்திருக்க பிரசாதத்தை வச்சுட்டு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, வள்ளல் பெருமானாருடைய மிக பெரிய தாரக மந்திரம் இதுதான். இது எத்தனை சக்தி வாய்ந்த மந்திரம் அப்படின்னா, ஒரு கொத்த வர்ற பாம்பு கூட இந்த மந்திரத்தினுடைய பலனால் தன்னை அடக்கி கொண்டு போய்விடுமாம். அப்பேற்பட்ட அருள் சக்தி நிறைந்த மந்திரம், பயத்தை போக்கக்கூடிய மந்திரம், ஆற்றல்களை பெற்றுத்தரக்கூடிய மந்திரம், நம்முள் இருக்கக்கூடிய ஞான ஜோதியை நாம் அறிந்து கொள்ளுவதற்கான ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லி வள்ளல் பெருமானார வழிபாடு பண்ணுங்க.